ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனேயே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்தி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகாவோ இல்லை பச்சை மிளகா சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ வந்து நாட்டு புடலங்காவை நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு தான் மேக்ஸிமம் நான் சேர்த்திக்குவேன். நீங்கள் கல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக தூளுப்பு போடுறப்ப கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். கல்லுப்பு கம்மியாக போட்டாலே உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது காயிலே நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்திக்க போகிறேன். சேர்த்து இதை நல்லா காய் வந்து தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்தளவுக்கு ட்ரை ஆயிரும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சமாக தேங்காய் துருவல் டேஸ்ட் பிடிக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் லைட்டாக மேலே தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி சாதத்தோடு பிசைஞ்சோ இல்லை குழம்பு சாதம் இந்த மாதிரி எதுக்காவது சாம்பார் சாதம், ரசம் இதுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக பொரியலாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த நாட்டு புடலங்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.